திரு தனியரசு, அதிமுகவுடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில பாஜக என்ன நினைக்குது, திரு செங்கோட்டையனை வச்சு அவங்க என்ன கையாளணும், அதிமுகவை எப்படி கையாளணும்னு யோசிக்கிறதா நினைக்கிறீங்க? இல்ல, இயல்பாகவே பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறவு என்பது புரட்சித் தலைவர் அம்மா அப்படி மறைவுக்கு பிறகு அது இறுக்கமாக அது தன்னுடைய எல்லா நிலைகளிலும் வலுவான உறவை அது பற்றி நின்று இவ்வளவு காலமும் பயணிக்கிறத பார்த்தோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் அண்ணாமலை என்கின்ற அந்த மாநில தலைவர் அல்லது தனிப்பட்ட அவர் அல்லது எடப்பாடி அந்த ஒரு 2-3 கருத்துக்களின் அடிப்படையில் உறவை துண்டித்துக் கொண்டதை தவிர ஒரு மிகப்பெரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் தமிழ்நாட்டின் மிக முதன்மையான ஒரு கட்சிக்கும் அல்லது இந்தியாவை ஆளுகிற ஒரு பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்சிக்கும் இடையில் எந்த கருத்து முரணும் இல்லவே இல்லை. எடப்பாடி வெர்சஸ் அண்ணாமலை என்கின்ற அந்த 3 சம்பவங்கள், பேரறிஞர் அண்ணா குறித்து, புரட்சித் தலைவர் அம்மா குறித்து அண்ணாமலை முரண்பாடான கருத்துக்களை சொன்னார் என்பதை சுட்டி காட்டிவிட்டு அண்ணாமலையை கடுமையாக ஒரு இடத்தில் சாடினார் எடப்பாடி, அண்ணாமலை எடப்பாடியை கடுமையாக சாடினார். அவ்வளவுதான். இதுதான் இரண்டு தனி மனிதர்களுக்கு இடையிலான திரு அண்ணாமலை வெர்சஸ் திரு இபிஎஸ்ங்கிற 2 தனி மனிதர்களுக்கு இடையிலான பிரச்சனை தான் அதிமுக பாஜக பிரச்சனையா நீங்க பார்க்கல? இது நான் பார்க்கறது மட்டுமல்லையா, நாட்டில் அப்படி எந்த உதாரணமும் இல்லை. அதாவது அதிமுகவில் இருக்கிற 2 கோடி தொண்டர்களும் மோடி ஒழிய பாஜக ஒழிய தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று எடப்பாடி உட்பட எவர் ஒருவரும் 2 கோடி பேரும் சொல்லல. பாஜகவில் இருப்பவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்கணும், தோற்கடிக்கணும்னு வெளிப்படையா சொல்லல. அவர்கள் ஊடுருவி அதை சிதைக்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக புரட்சித் தலைவர் அம்மாவை, மோடி ஐயாவோ அமித்ஷா ஐயாவோ எல்லாரும் பாராட்டி புகழ்ந்து அவர்களை பின்பற்றுகிற அவர்கள் அந்த தலைவர்கள் மீது பெருநம்பிக்கையை வைத்திருந்த அதிமுகவின் வாக்குகளையும் தன்வசப்படுத்துவதற்கு பிரதமர் மோடியே பகிரங்கமாக பொதுக்கூட்டங்களிலே பிரச்சார மேடையில் பயன்படுத்துறார். கூட்டணியில் அவங்க இல்ல, எடப்பாடி தனித்திருக்கிறார். ஆனால் புரட்சித் தலைவரை புகழ்ந்து பேசுகிறார், புரட்சித் தலைவர் அம்மாவை புகழ்ந்து பேசுகிறார். அப்புறம் ஓபிஎஸ் ஐயாவுடைய அந்த மொத்த அந்த ஒரு தென் மாவட்டத்தில் டிடிவி ஓபிஎஸ்ஐ தன் கூட்டணியில் வைத்துக் கொண்டு இரட்டை இலையை 3வது இடத்துக்கு தள்ளிவிட்டு தாமரையை 2வது இடத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அதே மாதிரி தான் இன்னைக்கு இப்ப நீங்க முதன்மையான கேள்வி கார்த்திகேயன் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் என்ன வேலை செய்யறாங்கன்னா, மேற்கு மண்டலத்தில் எடப்பாடியை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மூத்த தலைவராக, தமிழ்நாட்டிலேயே ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவில் இருக்கிறார் என்றால் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து இன்று வரை செங்கோட்டையன். அதுல மேற்கு மண்டலத்தை சார்ந்தவர், அதுவும் எடப்பாடியின் சமூகத்தை சார்ந்தவர். அப்ப நீங்க அந்த இடத்துல எடப்பாடி சமூகத்தை சேர்ந்தவராக திரு செங்கோட்டையன் இருக்கட்டும், திரு எடப்பாடி சேர்ந்த கொங்கு பகுதியை சேர்ந்தவராக திரு செங்கோட்டையன் இருக்கட்டும், கட்சியில மிக மூத்த தலைவர், அனுபவமிக்க தலைவராக திரு செங்கோட்டையன் இருக்கட்டும், கள செயற்பாட்டாளர் திருமிகு ஜெயலலிதா காலத்திலிருந்து இருக்கட்டும், இபிஎஸ் இடத்தை ரீப்ளேஸ் பண்ணிடுவாரா திரு செங்கோட்டையன்? வெளிப்படையா பேசுவோம். முழுமையா பண்ண மாட்டாரு. அப்படி முழுமையா அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எடப்பாடியை எடுத்து விட்டு அந்த இடத்துக்கு செங்கோட்டையன் கொண்டு வந்து செங்கோட்டையன் வந்து ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் 2 கோடி தொண்டர்களையும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் அம்மா வழியில் அரவணைத்து செல்வாரா? மாட்டார். பாஜக ஆள்ற பாஜகவுக்கு, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும்னு யோசிக்கிற பாஜகவுக்கு திரு செங்கோட்டையனுடைய செல்வாக்கு என்ன, திரு இபிஎஸ் உடைய செல்வாக்கு என்ன அப்படின்றது புரியாமலா இருக்கும் இல்லையா? அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த அதிமுகவுக்கு செங்கோட்டையன் கொண்டு வரணுங்கிறது பாஜக விருப்பம் இல்லை. மேற்கு மண்டலத்தில் ஒரு வலிமையாக இருக்கிற ஒரு மூத்த தலைவரை எடப்பாடி என்கின்ற ஒரு வலிமையான ஆர்கேஏ சொன்னாங்கல்ல, உண்மையிலேயே அதிமுகவை ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட அம்மா மறைவுக்கு பிறகு கடுமையான சோதனைகளுக்கு மத்தியிலும் கட்சியை வலிமையா வச்சிருக்காருன்னு சொல்றீங்கல்ல, அந்த வலிமையை சிதைப்பதற்கு ஒரு வலிமையான ஒரு ஆளுமையா செங்கோட்டையனை துண்டித்து டெல்லிக்கு வரவழைத்து அவர்களோடு நெருக்கமாக நட்பு பாராட்டி விட்டு எடப்பாடியை ஒரு நெருக்கடியை தர்றாங்க. ஏன் அப்படி தர்றாங்கன்னா, இப்ப ஓபிஎஸ் ராமநாதபுரத்துல நிறுத்தி பலாப்பழ சின்னத்துல 2வது இடத்துக்கு பலாப்பழமும் 3வது இடத்துக்கு கட்டளை வந்துச்சு. இப்ப நீங்க அதே வேலையை நாளைக்கு செங்கோட்டையன் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் இங்க மேற்கு மண்டலத்துல பாஜக அடியில் நிற்கிறான்னு வச்சுங்களேன், அதே கோபி தொகுதியில ரெட்டலை 3வது இடத்துக்கு போயிடும், 4வது இடத்துக்கு கூட போயிடும். அந்த இடத்துக்கு பாஜகவோ அல்லது பாஜகவின் ஆதரவு நிற்கிற எங்க அண்ணனுக்கு செங்கோட்டையனோ வருவார்.
இதுதான் பாஜகவுடைய திட்டம். பாஜக வந்து அதிமுகவை வலிமைப்படுத்தப்பட வேண்டும். திரு டிடிவியும் திரு ஓபிஎஸும் வாங்கினது முக்குளத்தூர் சமூக வாக்கு. ஏற்கனவே வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கும் போதே இவங்களுக்கு அதிருப்தி இருந்துச்சு. திரு ஓபிஎஸ்ஐ பொதுவெளியில மேடையிலேயே அதை வந்து சொல்றாரு. அது அப்படியே கன்சாலிடேட் ஆகுது. அது டிடிவிக்கு ஓபிஎஸ் போதுங்கிறதும், நீங்க ஒரே கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரே சமூகத்தை சேர்ந்த இபிஎஸ் வெர்சஸ் செங்கோட்டைங்கிறதும் ரெண்டும் ஒண்ணு இல்ல, ஒரு தளத்துல எப்படி வைக்க முடியும்? இல்ல, இதுல எடப்பாடியை விட செங்கோட்டை என்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட மண்டலத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் உண்மையிலேயே செல்வாக்கா இருக்கிறார். சாதிகளை கடந்து செல்வாக்கை பெற்றிருக்கிறார் அண்ணன் செங்கோட்டையன். அதாவது கட்சியினுடைய பரம விசுவாசி என்பதனால் அதிமுகவை நேசிக்கிற 90 விழுக்காடு அதிமுக தொண்டர்கள் அண்ணன் செங்கோட்டையனுடைய விருப்பத்தை அல்லது அவருடைய பாதையை அங்கீகரிப்பார்கள், ஆதரிப்பார்கள். அது பெரிய அளவில் விரிவடை. எந்த புள்ளியில முரண்பட போறாங்க? இபிஎஸ் வேண்டாம், செங்கோட்டையனை அகாமடேட் பண்ணிக்கலாம், செங்கோட்டையனோட கன்வின்ஸ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு புள்ளி வேணும், இல்ல இபிஎஸ் மீதான அதிருப்தி வேணும்ல, அது எது? அதுதான் இப்ப எடப்பாடி ஐயாவை இப்ப எங்க ராதாயா சொன்னாங்க, அப்படி கஷ்டப்பட்டு கட்சியை வச்சிருக்கிறாரு. ஆனா கட்சி கட்டுப்பாடா இருக்கா? கட்சியினுடைய கோட்பாட்டுப்படி அது பயணிக்க முடியுதா? இல்ல. பலகீனமான எடப்பாடி யாரையும் கட்டுப்படுத்த முடியல. அஞ்சு தன்னுடைய நிர்வாகிகளுக்கே அஞ்சு கட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவனால, தன்னுடைய படை தளபதியையும் படை வீரரையும் பார்த்து அஞ்சுகிற ஒரு தளபதியால எப்படி படை நடத்துவீங்க? எங்க போர்ல எங்க எந்த முனையில வெற்றி பெற முடியும்? இதுதான் எடப்பாடிக்கு இருக்கிற பெரிய நெருக்கடி. ஒரு தலைவராக பெயரளவில் இருக்கிறார், பாஜகவுக்கு பயப்படுகிறார், டெல்லிக்கு பயப்படுகிறார், எதிர்கட்சிகளுக்கு பயப்படுகிறார், தன்னுடைய கட்சிக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு பயப்படுகிறார். ஏற்கனவே போன சின்னமா டிடிவி ஓபிஎஸ்ஐ இணைக்க மறுக்கிறார். சரி பரவாயில்ல, மணி அப்படியெல்லாம் இவ்வளவு பயப்படுகிறாருங்கிறது திரு தனியரசுடைய கருத்து. ஆனா இவ்வளவு இக்கட்டான சூழல்ல முதலமைச்சரை எப்படி ஆனார்ன்றது அது தனிப்பட்ட விமர்சனங்களுக்குரியது. அதற்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள் 4.5 ஆண்டுகள் ஆட்சியை தக்க வச்சதா இருக்கட்டும், பாஜகவுடனான உறவை முறித்து கொண்டதா இருக்கட்டும், திரு அண்ணாமலைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை உறுதியாக எடுத்ததாக இருக்கட்டும், இப்போ இவ்வளவு பிரச்சனை வருகிற போதும் ஓபிஎஸ் வேண்டாம், சசிகலா வேண்டாம், டிடிவி வேண்டாம் அப்படின்ற நிலைப்பாடை எடுக்கிறதா இருக்கட்டும், டஃபஸ்ட் பீரியட்ல இருக்கிறாரு திரு எடப்பாடி. இதற்கப்புறம் யார் வேண்டாலும் தலைவரா வரட்டும், ஆனா இந்த சூழலை வந்து அவர் எதிர்கொள்வதே பெரிய விஷயம்னு சொன்னார்ல திரு ஆர்கே, அதுதானே பார்க்கணும். இந்த சூழல்ல இந்த அதிமுகவை இந்த கதிக்கு ஆளாக்கி, இந்த சோதனைக்கு வீழ்ச்சிக்கு ஆளாக்குறதுல முதன்மையானவர் தகுதியானவர் எடப்பாடி என்பதனாலதான் பாஜகவும் மோடியும் எடப்பாடியும் பாதுகாத்து பராமரிச்சு வச்சிருக்காங்க. எடப்பாடி தன்னுடைய தகுதியால் தன்னுடைய ஆளுமையால் இந்த இடத்தை நிரப்பி பாதுகாக்கல. பாஜக இப்படி எடப்பாடியினுடைய இந்த குணநலன்களுக்காக வெகுமதியாக பொதுச் செயலாளர் பதவியையும் இரட்டைகளையும் தந்திருக்கு. எடப்பாடியால் மட்டும்தான் இந்த கட்சியை தோல்வியடை செய்ய முடியும். எடப்பாடி தான் தன்னுடைய கட்சியிலரையுமே சேர்க்க மாட்டார். அதாவது டிடிவி ஓபிஎஸ் சின்னமாவை சேர்க்க மாட்டார், செங்கோட்டையன் மாதிரி மூத்த தலைவர்களை மதிக்க மாட்டார், நம்மையும் எதிர்த்து பேச மாட்டார், ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று விரும்ப மாட்டார். திராவிடத்துக்கும் ஆரியத்திற்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால் அது சான்றோர்களை யாராவது புலவர்களை கேள் என்று சொல்லுவார். அண்ணா எங்கு பிறந்தார் என்று தெரியாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு எடப்பாடி இந்த பொதுச் செயலாளராக பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறதே பாஜக தான். நீங்க எப்படியெல்லாம் இந்த கட்சி கஷ்டப்பட்டு ஆட்சி நடத்துறாருன்னு எங்க ஆர்கே சொல்றாங்க. நீங்களும் கேள்வி கேட்டீங்க. 3 வேளாண் சட்டத்தை ஆதரிச்சாரு, முத்தலாக்க ஆதரிச்சாரு, குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சாரு. பாஜகவினுடைய பெயரளவில் அதிமுக நீங்க ஆட்சி நடத்திச்சே தவிர அது பாஜக ஆட்சி. பெயரளவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி, ஆனா இங்க அண்ணாமலை விட கூடுதலாக பாஜகவை ஆதரித்தது எடப்பாடி. அப்புறம் எதுக்கு அவருக்கு என்ன நெருக்கடி வரப்போகுது? இப்ப நீங்க பாஜகவின் விருப்பத்தின் அடிப்படையில் தான் டிடிவி திகார் செயலுக்கு அனுப்பினீங்க. பாஜகவின் விருப்பத்தின் அடிப்படையில் எடப்பாடியுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் சின்னமாவை இன்னைக்கு இந்த நெருக்கடிக்கு ஆளாக்கி வச்சிருக்கிறீங்க. ஓபிஎஸ் வெளியேற்றி இந்த நெருக்கடிக்கு ஆளாக்கி தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பெருநம்பிக்கையை பெற்றிருந்த அதிமுகவை தனிமைப்படுத்தி அதையெல்லாம் பாஜக வசம் தள்ளிவிட்டது எடப்பாடி. இந்த எடப்பாடி வச்சுக்கிட்டு நீங்க இதுல கஷ்டப்படல, அவரு மகிழ்ச்சியா இருக்கிறாரு. இப்பவும் பாருங்க, இன்னைக்கு சட்டமன்றத்தில் பாக்குற சிரிச்சு கிடக்கிறார் எடப்பாடி. எங்கேயாவது தோல்விக்காக எங்கேயாவது வருத்தப்பட்டு எங்கேயாவது சோகமா எடப்பாடி பார்த்திருக்கீங்களா? தன்னுடைய கட்சி தோல்வியை பார்த்து பார்த்து ரசிச்சு மகிழ்றாரு. எத்தனை தோல்வி வந்தாலும் சிரித்து கொண்டே இந்த பயணத்தை தொடர்றாருன்னா என்ன அறிவுனே தெரியல. எப்படி இந்த 2 கோடி அதிமுக தொண்டர்களும் இந்த தலைவர்களும் எடப்பாடி இந்த கப்பலை கரைக்கு கொண்டு போய் சேர்த்துவாரு, ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறாரு. அக்னியா வேற எடப்பாடியே அவர்கிட்ட கேட்போம்.